நிதின், ஸ்ரீலீலா இவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் ராபின்ஹுட். இந்த படத்தை ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. இது ஒரு ஃபிளாப் மூவி தான். இந்த படத்துல டேவிட் வார்னர் ஒரு முக்கியமான கேமியோ ரோல்ல வந்திருப்பாரு. இந்த ராபின்ஹுட் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ZEE5 தான் வாங்கியிருக்காங்க. வர மே 2ஆம் தேதி ராபின்ஹுட் படத்தை ZEE5ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க. ZEE5ல ஸ்ட்ரீமிங் ஆகும்போது தமிழ் டப்பிங்லயும் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. அடுத்ததா எம்புரான் நம்ம பிருத்திவிராஜ் டைரக்ஷன்ல பிருத்திவிராஜ், மோகன்லால், டோவினோ தாமஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த படத்தை லாஸ்ட் மந்த் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. எம்புரான் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை ஜியோ ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. வர ஏப்ரல் 24ஆம் தேதி எம்புரான் படத்தை ஜியோ ஹாட் ஸ்டார்ல மல்டிபிள் லாங்குவேஜ்ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க. அடுத்ததா வீர தீர சூரன் நம்ம சு அருண்குமார் டைரக்ஷன்ல சியன் விக்ரம், துஷாரா விஜயன், SJ சூர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த படம் நம்ம சியன் விக்ரம்க்கு ஒரு கம்பேக் மூவி. வீர தீர சூரன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. வர ஏப்ரல் 24ஆம் தேதி வீர தீர சூரன் படத்தை அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க. அடுத்ததா குட் பேட் அகிலி ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ஷன்ல அஜித் குமார் மற்றும் த்ரிஷா சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த குட் பேட் அகிலி படம் அஜித் குமார் கேரியர்ல ஃபர்ஸ்ட் 200 crore கிராஸ் பண்ணியிருக்கிற படம். இது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. குட் பேட் அகிலி படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர மே 9ஆம் தேதி குட் பேட் அகிலி படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க.